மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் pricing பத்தி பார்க்க போறோம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் introduction. Every commodities or service that is exchanged has two sides, the supply side and the demand side. சரிங்களா. Supply side contain informations on the numbers and service, number of service. Supply side அப்படின்னா என்ன, number of service வச்சு நம்ம சொல்லலாம், அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு. Nature and quantity, quantum of the production produced brought to the market for the sale. ஒரு மார்க்கெட்டோட நேச்சர் அண்ட் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மார்க்கெட் சேல்ஸை பொறுத்து. ஸோ டிமாண்ட் சைட் கண்டைன் டு த இன்ஃபர்மேஷன் ஆன் த நம்பர் ஆஃப் பையிங்கை வச்சு நம்ம டிமாண்டை கண்ட்ரோல் பண்ணலாம். என்டர் டு த மார்க்கெட் ஃபார் த பையிங் த ப்ரொடக்ஷன், எவ்வளோ கூட்ஸை பை பண்ணுறாங்களோ அது வச்சுக்கு டிமாண்டை நம்ம கன்க்ளூஷன் பண்ணலாம். ஹெல்ப்ஸ் அஸ் ஸ்டடி ஆஃப் த மார்க்கெட் அண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த மைக்ரோ எக்கனாமில மார்க்கெட்டும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மார்க்கெட். ஸோ மீனிங் ஆஃப் மார்க்கெட், த ஆர்டினரி சென்ஸ், த வேர்ட் மார்க்கெட் ரெஃபர் டு த பிசிக்கல் பிளேஸ், ஒரு பிசிக்கல் பிளேஸ் தான் மார்க்கெட்டுங்கிறாங்க. ஸோ வேர் கமாடிட்டிஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் பாட் அண்ட் சோல்டு, ஒரு கமாடிட்டியையோ சர்வீசஸையோ பாட் பண்ணுவாங்க இல்லை சேல்ஸ் பண்ணுவாங்க, அதான் நம்ம மார்க்கெட்னு சொல்றோம். So, in economical, the term market refers to the systems of exchange between the buying and the selling of a commodity. Okay, market na adha kurikide. Beside direct exchange nadakunu adha market nanga. There are exchange that are carried out through the correspondence and the telephones, online, email இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு. Market has the following characteristics features. So, buying and selling of the commodities or services. The commodities to be bought or sold, price agreeable to buyer and sellers. So direct to indirect exchange, இதெல்லாமே மார்க்கெட்டோட ஃபியூச்சர்ஸ்ங்கறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மார்க்கெட். ஸோ மார்க்கெட்டை எப்படி எல்லாம் கிளாசிஃபை பண்ணலாம்னா, அந்த பேஸ் ஆஃப் ஏரியா மார்க்கெட் கிளாசிஃபைட் ஒன்லி த ஜியோகிராபிக்கல் ஸ்ப்ரெட் பட் ஆல்சோ த நேச்சர்ஸ் அண்ட் கூட்ஸ் எக்ஸ்சேஞ்ச். லோக்கல் மார்க்கெட் சொல்லலாம். அரைஸ் when the products or services are sold and bought in the place of the production. In such a market, the productions exchange are mostly perishables and semi-durable nature. For example, vegetables future perisable vegetables. This is local market. At the provincial market, arising when products or services sold and bought in the restriction circle. For example, provincial newspapers. So national market அப்படின்னா, national marketனா area to the productions and services sold and bought throughout the country. For example பார்த்தீங்கன்னா national wide market, tea, coffee, cement, electrical goods, some principles of the goods country to countryல buy பண்ணி சேல்ஸ் பண்ணுவோம் சரிங்களா. இன்டர்நேஷனல் அப்படின்னாலும் அதேதான், ஏரியா when the production services sold and by the world level. So for example பார்த்தீங்கன்னா பெட்ரோல், கோல்டு இதெல்லாம் வேர்ல்டு லெவலில் நம்ம சேல்ஸ் பண்றோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம சொல்லலாம் சரிங்களா. ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் டைம் அப்படின்னா, ஆஃப்டர் த மார்சல்ஸ் ஆஃப் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மார்க்கெட்டிங் ஆஃப் த பேசிஸ் ஆஃப் டைம், டைம் ஹியர் த ரெஃபர் டு த நேச்சர்ஸ் ஆஃப் த ஃபேக்டர்ஸ், ஃபிக்ஸ்டு ஃபேக்டர்ஸ் ஆஃப் த வேரியபிள் ஃபேக்டர்னு சொல்லலாம். ஸோ ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் டு ஹவு டு சப்ளை த ப்ரொடக்ஷன் மீட் டு த வேரியபிள் டிமாண்ட் சூட்டபிள்ஸ் இன் த டிட்டர்மைனிங் பிரைஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷனோட பிரைஸ் டிட்டர்மைன் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், வேரியஸ் ப்ரொடக்ஷனை சொல்லலாம். வெரி ஷார்ட் பீரியட் மார்க்கெட் டு or market period, it occurs when right to the available time the quantum supplied of the production cannot be increased. So increase ஆகலாம், decrease ஆக முடியாது. ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா சப்ளை கவ் வெரிட்டிக்கல், இட் இஸ் இன்எலாசிட்டின்னு சொல்லுவாங்க. the market demand forecast more active the supply forecast to the determining to the price. For example பார்த்தீங்கன்னா given the inelastic supply, food increasing of demands are examples of during the fluid situation எல்லாம் பார்த்தீங்கன்னா rises the price of food rate வந்து ரைஸ் ஆயிடும். ஷார்ட் பீரியட் மார்க்கெட்னா அக்கேட் டு த குவான்டிட்டி ஆஃப் த சப்ளைங் ஆஃப் ப்ரொடக்ஷன் கேன் பி இன்க்ரீசிங், ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கும், ஸோ டிக்ரீசிங் த சம் எக்ஸ்டென்ட். ஸோ சப்ளை கர்வ் ஆஃப் த லிட்டில் மோர் எலாசிட்டி, கொஞ்சமாக தான் சப்ளை ஆகும். இன் பீரியட் ஆஃப் சம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த ஃபிக்ஸ்டு தே லிட்டில் மோர் இன்டென்சிவ் மீட் டு த இன்க்ரீசிங் டிமாண்ட். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளுக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஷார்ட் பீரியட் மார்க்கெட். லாங் பீரியட் மார்க்கெட்னா அக்கேட் டு த குவான்டம் ஆஃப் சப்ளை ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அண்ட் டிக்ரீஸ் ஆகலாம். ஸோ லார்ஜ் எக்ஸிஸ்டிங் சப்ளை வந்து அதிகமாக வெரி மச் ஆஃப் த எலாசிட்டியா இருக்கும் டு மீட் இன்க்ரீசிங் ஆஃப் டிமாண்ட்.
டிமாண்ட் எப்பவுமே எப்படி இருக்கணும், இன்க்ரீசிங்ல இருக்கும். சரிங்களா? In a quantities, to all the factors have become variables. There are no fixed factors of here. There possibility of large changes of supply. Supply changes ஆன மட்டும் தான் productivity changes ஆகும். Price of production cannot be high at the cost of the short run. Productivity என்ன ஆகும்னா ஹை காஸ்ட் மட்டும் ஷார்ட் காஸ்ட் மட்டும். வெரி லாங் பீரியட் மார்க்கெட் அப்படின்னா செக்குலர் பீரியட் ஆஃப் மார்க்கெட் அப்படிங்களா occurs the entire economical undergoes directly changes, never technological are introduced, and most modern product several new methods never methods of productions are adapting the production process. So improve the taking place of technological improvement மூலியமா நிறைய மாற்றங்கள் நடக்கும். Enter to the pen drive, CD player, replace the floppies, இந்த மாதிரி replace tap casters. ஸோ இந்த மாதிரி வெரி லாங் பீரியடுக்கு இந்த மாதிரியான ப்ரொடக்ஷன் நடக்கும். டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டிங்ல மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா?